நடிகர் விஜயினுடைய 69வது படத்தை இயக்குனர் வினோத் இயக்குறாரு. இந்த படத்தை கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. கடந்த 3 நாட்களாவே இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய கேரக்டர் போஸ்டர்ஸ் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த நடிகர்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விவரமும் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த படத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய மலையாள நடிகை மமிதா பைஜுவுக்கு இந்த படத்துல நடிக்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. லியோ படத்தை தொடர்ந்து திரும்பவும் விஜய் கூட இணைஞ்சு கௌதம் மேனன் தளபதி 69 படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அவருக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நடிகை பூஜா ஹெக்டே பீஸ்ட் படத்துக்கு பிறகு திரும்பவும் விஜய் கூட இணைஞ்சு தளபதி 69 படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்துல நடிக்க அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அனிமல் படத்தினுடைய வில்லன் நடிகர் பாபி தியோல் தளபதி 69 படத்துல விஜய்க்கு வில்லனா நடிக்கக்கூடிய நிலையில அவருக்கு 6 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா கொடுக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அனிமல் மற்றும் கங்குவா படங்கள்ல நடிக்கிறதுக்கு அவருக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய்க்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அதிகபட்சமா 275 கோடி ரூபாய் சம்பளத்தை கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வழங்க இருக்கிறதாவும் ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. தளபதி 69 படத்தினுடைய சம்பள விவரங்கள் எதுவுமே இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin.